ஆண்டவர் அந்த அன்னைக்கு வந்து ஃபிசிக்கலாக இருந்தார், சரீரத்தில் இருந்தார். ஆகவே அவர் தொட்டார், அவரை தொட்டாங்க. இன்றைக்கு அவர் எப்படி இருக்கிறாரு? ஆவியாக இருக்கிறார், பிதாவினுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார். நமக்கு வந்து அவருக்கு பதிலாக நம்ம கையில் ஒன்றை கொடுத்துட்டு போயிருக்கிறார். அதுதான் வேத புஸ்தகம், தேவனுடைய வார்த்தை. யோவான் எழுதின சுவிசேஷத்தில் அது நிரூபிக்கப்படுகிறது. ஆதியில் என்ன இருந்துச்சு? வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை எங்கே இருந்துச்சு? தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை என்னவா இருந்துச்சு? தேவனாகவே இருந்தது. ஸோ காட் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கிறாரோ அதே மாதிரி அவருடைய வார்த்தையும் காடாக பவர்ஃபுல்லாக இருக்கிறார். அதாவது அந்த எழுதப்பட்ட இந்த வேத புஸ்தகத்தினுடைய வசனங்களுக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வித்தியாசம் கிடையாது. அப்போ நீங்கள் இயேசுவை எப்படி கூடி தொடலாம் அப்படின்னு சொன்னால் இந்த வசனங்களின் மூலமாக அவரை தொட முடியும். அல்லேலூயா.